கிளைண்ட் மெஷின் இருக்குது. ஓகே, இந்த 25 கம்ப்யூட்டர் கிளைண்ட் மெஷினும் ஒரு சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சர்வரில் தான் இது எல்லா மிஷினும் கனெக்ட் ஆகிருக்கு. அங்கே ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டிபிஎன்னு சொல்லுவோம், அவர் அங்கே உட்காந்துருக்கார். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மிஷினில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களோட மிஷின் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், சரிங்களா? இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த 25 மிஷினில் இண்டிவிஜுவலாக உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்குமே அவங்களோட மிஷினில் இருக்கிற டேட்டா, அதுக்குள்ளே இருக்கிற மேனிப்புலேஷன், நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணீங்களோ அது எல்லா கண்டென்ட்டும் அதுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த 25 பேரோட விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உங்களோட இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் சர்வரில் அந்த டேட்டாபேஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த ரூமில் இருக்கிற 25 மெஷின்குள்ளே இருக்கிற அத்தனை டேட்டாவும் அவர் கையில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறான், அவனோட லைக்ஸு டிஸ்லைக்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ளே உட்காந்துருக்கும். இப்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு இந்த சர்வரை அக்சஸ் பண்ணவே முடியாது டெக்னிக்கலாக. ஆனால் இப்போ உலக மக்களாகிய நம்ம எல்லாருமே இந்த 800 கோடி மக்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 800 கோடி மக்களும் நம்ம மனதில் சில லேயர்ஸ் இருக்குங்க, மைண்டில். அதில் ஒரு குறிப்பிட்ட லேயர், அதாவது கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். இதை பற்றி ரொம்ப விரிவாக என்னோடய வகுப்பில் நான் பேசுவேன். அந்த கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் மெஷினில் இருப்பீங்க. when you move to subconscious or unconscious லெவலுக்கு நீங்கள் நகரும்போது சர்வரில் கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போது இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய இந்த 800 கோடி மக்களோட டேட்டாவை நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு அக்சஸ் கிடச்சிரும். இதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக நான் சொல்லணும்னா சர்வர் அக்சஸ் கிடச்சிரும். இப்போது நான் ஒரு பாடகராக இருக்கேன்னு வைங்களேன்,